எடுக்கணும் என்று சீல பேரை சுடலையா என்ன சுருவம் எடுக்கிறாரே. ஆனா ஐயா மதனை ஒரு சுருவம் சுருவம் மாய ஒரு சுருவம் சுடலையா மாயா ஆனந்த நதி என்னவது செய்வாரா ஆண்டவந்த மாயாண்டி ஆண்டவந்த என்னவது செய்வாரா அந்தனர் குலப்பிறந்த ஆணைக்குட்டி ஐயருக்கு அரும மகள் தாய்க்கு தலைமகள் அரும மகள் பாப்பாத்தி தாய்க்கு தலைமகள் ஆணி கட்டி ஒடித்த மகள் தலைப்பிள்ளை சுடோடு 8 மாத கருவோடு குழந்தையை பெற்றெடுக்க தாய் வீடு வந்திருக்கா. தாயீடு வந்த மகள் வீட்டுக்கு வாசல்படியில இருக்கக்கூடிய வேலையில எங்க ஆண்டவன் மாயாண்டி என்ன செய்கிறார்? மாயானம் போகணும், ஆண்ட பெண்கள் எல்லாம் சுடுகாடு போகணும் என்று சொல்லி எங்க சிவல பேரை சுட ஐயா மாயான வரும்போது மாயான வரக்கூடியது சும்மாவா வராது. சல்லு சல்லுன்னு வரும்போது என்ன நினைக்கா? அப்பந்தான் பார்த்தா மாயாண்டி வரக்கூடிய வேலையில ஆணைக்குட்டி ஐயர் மகள் அருமமக பாப்பாத்தி வாசல்ல இருக்கா. அப்படி வாசல்ல இருக்கக்கூடிய வேலையில எங்க மாயாண்டி சிவல பெரிய சொல்லல அடவந்த மாயாண்டி மாயாண்டி அடவந்த மாயாண்டி மாயாண்டி என்னவது செய்வாரானா மாயானோ வரபோது அங்க ஆணைக்குட்டி ஐயனாரு அவ 8 மாத கருவோடு அவ இந்த உடம்பு சூழோடு அவ வாசலில இருப்பாடு எங்க மாயாண்டிய
வைத்திருக்க மாட்டேன். அதனாலே மாண்டது ஒரு விளத்தை கழுவி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து என்ன செய்கிறாரையானா ஐயா மாண்டது ஒரு பிணங்களை அருமமாக பாப்பா மாண்டு அங்கே மடிந்தாலே அருமமாக பாப்பா தீயரை நல்ல குளிப்பாட்டி அங்கே கட்டணத்தில் தூக்கி வைத்து சிவல பேரி மாயாண்டி மாயாண்டி அருளாள் அந்த மண்டு நல்ல மடித்தாள் இந்த மனிதோடு பெண் கொடியினாள் அந்த மாயானம் கொண்டு வந்து மாயானம் தன்னதே என்ன வரும் நடக்குதான் அந்த மாயானம் தன்னதே கல்லடிச்சு கட்டடே கட்டைக்கு மேலையாளோ அவ கூந்தலையும் அடுக்குவார் கூந்தலுக்கு மேலையாளோ ஐயா இன்னியல்ல இருவரே தொண்டு போவாண்டார் அதி நல்ல இருவரே பத்து சுத்து தொண்டு போவாண்டு அந்த ஏழு சுத்து தொண்டிலையோ ஏழு சுத்து தொண்டிலையோ அப்படி தண்ணி போட்டு ஊதுவாரு அரும மகள் பாப்பா கொண்டையில தெய்வமே வளர்ந்து விட்டு அடிவயத்தில் தெய்வமே அடிவயத்தில் தெய்வமே அன்பரத்து எரியுதான் கொண்டையில பிடித்து குழந்தை வேண்டி எரியுது. அப்படி எரியக்கூடிய வேலையில என்ன நடக்கு? அதாவது மாயாண்டி அருளாளை மாண்டு மடிந்தார், மரணலோகம் சென்றார். அது மட்டும் இல்ல, சிவலப்பேரி சுடலையோட கிருபையால செத்து மடிந்தா காப்பாத்தி சிவலோகம் சேர்ந்தா. அடிவயத்தில் தீபிடித்து அனல் பிறந்து கொண்டையிலே தீபிடித்து வானம் மட்டும் புகையும் போது மாயாண்டி சிவலப்பேரி சுடல எங்க வருகிறார்? மாயானம் வருகிறார். மாயானம் கண்ணதியில மாண்டதோறு வினங்கள் எல்லாம் மல்லிகைப்பூ அசகமா மணக்கு. நம்ம எல்லாருக்கும் மாண்ட வினங்கள் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஆனா மாயாணிக்கு மல்லிகைப்பூவா மணக்கம். செத்த வினங்கள் எல்லாம் செண்பக பூவா மணக்கு. மணந்ததோறு வேலையில எங்க மாயாண்டி சிவலப்பேரி சுடல என்ன செய்யறார்? அதாவது மாயானம் வந்த போது மாயானம் தன்னதியில என்ன செய்கிறாரே? அதாவது ஆண்டவன் அருளாலே மணிவிளக்கில் பிறந்த மாயாண்டி தாயான பேச்சியம்மா அழைத்தாள் என்று தொட்டிலே இறங்கி என்ன செய்கிறார்? மாயானம் வருகிறார். மாயானம் தன்னதியில மாயானம் தன்னதியில மாயானம் தன்னதியில மாண்டவினோ சிவலப்பேரி சுடலையா அவர் என்னவாதோ செய்வாரா? கொண்டு வந்த தடியா மூட்டத்தையும் தட்டுவார். அப்படி மூட்டத்தையும் தட்டுவோம் சாமி என்னவாதோ நடக்குதான். மூட்டத்தையும் தட்டும் போவாரு அவர் வளர்த்த சுத்தி இடத்தவா அவர் வலது கால மண்டி போவாரு இடத்த சுத்தி வளர்த்தவாடா இடது காலே மண்டி போட்டார். சிவலப்பேரி சுடலை அந்த மாயான
இருப்பாரு மண்டை ஓட்டு இளம்பையெல்லாம் மண்டை ஓட்டு இளம்பையெல்லாம் நாவும் போல திம்பாரு அவர் முறுக்கு போல கடிப்பாரோ அவர் கரண்டங்காலே இளமையில் சிவப்பேரு சுடலை அவர் கருப்பு போல கடிப்பாரோ சிவப்பேரி சுடலை மாயானோ தன்னதே அங்க மாண்டதோரு பெண்கள் அங்க மாமூச போடுவாரோ வாயால தின்ற வேணும் வாயால தின்ற வேணும் வயிறு எல்லாம் உண்டாடிய மாண்டதோடு பிணங்கள் எல்லாம் மல்லிகை பூவா மணக்கு சவ வாட பிண வாட சந்தனமா மணக்கு அப்பந்தான் பார்த்தார் சிவலப்பேரி சுடல வளத்தை சுத்தி இடத்த வாரார் வலது காலை மண்டி போட்டார் இடத்தை சுத்தி வளத்தை வந்து இடது காலை மண்டி போட்டார் மண்டி போட்ட வேளையில தலைமாடு வேகும் முன்னே கால் மாட்டை பிடித்து இருக்கார் கால் மாடு வேகும் முன்னே சிவலப்பேரி சுடல தலை மாட்டை இருக்காரு முட்டு கால் எலும்பு எல்லாம் முறுக்கு போல அடிக்கடின்னு கடிக்காரு அப்பந்தான் பார்த்தார் கரண்ட கால எலும்பை எல்லாம் கரும்பு போல கடித்த போது மாயான தன்னதில மாயான பேச்சியம்மா என்ன செய்கிறார் மாயாண்டியை அழைத்த போது எங்க மாயாண்டி சிவலப்பேரி சொடல அந்த மாயான தன்னதில மான பிணத்தை எல்லாம் எடுத்து கொடுத்தார். ஏன்னா முன்னாள் காலத்திலே ஆதிசக்தியான பார்வதி என்ன சொன்னான், ஆண்டவன் சிவபெருமான் சுடலையா பிறந்தா அப்பேச்சியாக பிறந்து ஆண்டவன் மாயாண்டி சிவலப்பேரி சுடலைக்கு நம் ஆண்டவனத்தை எடுத்து கொடுத்தார்கள் செய்த பாவம் தீரும் என்று ஆண்டி மாயாண்டி சிவலப்பேரி சுடலைக்கு என்ன செய்கிறாளையான தாயான பேச்சி அம்மா மாயானம் நன்னதில என்ன செய்கிறாளையான சாமே மாயானம் நன்னதே மாயானம் நன்னதே மாயான பேச்சியாமோ மாயாண்டி சுடலை கேட்டா என்னவாறு செய்வாரானா மாண்டதோர பிணங்களை எடுத்து அங்கே கொடுப்பாரோ ரத்தனமும் வருமா ரத்தனமும் மாயாண்டி உண்பார் மாயாண்டியும் ஒண்ணும் போவார் என்னவரும் நடக்குதான் அந்த நல்ல மயானத்தில் முட்டையாக கட்டுவாரோ மிச்ச உள்ளவங்களெல்லாம் மிச்ச உள்ளவங்களெல்லாம் நிதியடியும் போடுவாரோ வாயால உண்ட வேறோ வயிறெல்லாம் உண்படி வயிறின முகை
பக்கம் போகணும் உங்க அம்மா பார்வதி அவர் நேரம் நல்ல அனுப்பு போய் செல்லமாக மாயாண்டி மாயாண்டிய தேடுவார் அந்த நல்ல வேலையில மாண்டவீனும் எடுத்துக்கொண்டு சிவப்பேரி சுடல அவர் கூட்டையாக கட்டிக்கொண்டு கைலாசம் வருவார் கைலாசம் வருவார் அந்த கடவுள் மகன் சுடல ஒன்றுமே தெரியாத பிள்ளையை போல தொட்டில வந்து படுத்து வருகிறார். மாயானம் தன்னதியில தாயான மாயான பேச்சு என்ன செய்கிறார்? மாணவர் பிணங்கள் எல்லாம் மகனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கா. செத்ததோறு பிணங்கள் எல்லாம் சிவலப்பெரி மாயாண்டிக்கு எடுத்து எடுத்து கொடுத்த போது வாய்வினமும் கைவினமா வாரார் மாயாண்டி. என் மகனை மாயாண்டி ஏக அடுப்பு கூட்டி செல்ல மகனை காணும் என்று உங்க அம்மா பார்வதி கைலாசத்துல தேடுவார். அதனாலே நீ கைலாசம் போ மகனே என்று சொல்ல என் மகனும் சிவலப்பேரி சுடல ஐயா என்ன செய்கிறார்? மிச்ச உள்ள பிணத்தெல்லாம் மூட்டையா கட்டி கொண்டு எங்க வர கைலாசத்துல தொட்டில வந்து உறங்குதாரு. மாயானம் போனது தெரியாத மாதிரியும் அப்படியே வந்து உறங்கும் போது ஆதி சக்தி நினைக்கா ஐயோ ஆண்டவன் பகவானிடத்திலே நெடு நேரமா நின்று விட்டோங்க பிள்ளைய வந்துட்டோங்க. பிள்ளைய கண்டா கணவனை மணந்துருக்கா கணவனை கண்டா பிள்ளைய மணந்துருக்கா. அப்படி இருக்கும் போது என்ன செய்கிறார்? ஆதி சக்தியான பார்வதி குழந்தை பக்கம் ஓடோடி வர வேண்டும் என்று குழந்தை பக்கம் வருகிறார். குழந்தை பக்கம் வரக்கூடிய வேலையில என்ன நடக்கு? குழந்தை பக்கம் வந்து பார்க்கும் போது கைலாசத்துக்கு உள்ள வரதுக்கு முன்னாடியே ஒரே வாசம். என்ன வாசம் ஐயா? அதாவது நாமக்குத்தான் கனவான சவவாழ. ஆனா சிவலப்பேரி சுடலைக்கு அவருக்கு செத்ததோறு பிணங்கள் எல்லாம் செண்பகப்பூ வாசம், மாண்டதோறு பிணங்கள் எல்லாம் மல்லிகைப்பூ வாசம். அப்படி இருக்கும் போது ஆதிவெளி கையில என்ன நடக்குதையான சாமி ஆதிவெள்ளி கையில ஆதிவெள்ளி கையில என்னதோ நடக்குதானா மாண்டதோரு பிளவாடே அங்கே பிளவாடே அடிக்க காணு ஏன் பெரும் வச்ச கைலாலோ ஏ பெரும் வச்ச கைலாலோ ஏ சபவாட அடிக்க கண்ணா பிள்ளை பக்கம் வாராளே பிள்ளை பக்கம் வாரப்போது அந்த சிவலப்பேரி சுடராயினா அவர் தலை நல்ல அடியதேகள் மாண்டதோரு பிணங்கள் எல்லாம் ஐயா மாண்டதோரு பிணங்கள் எல்லாம் அவர் நிறைய நீங்க வைத்திருக்கார். மல்லிகைப்பூ மணந்ததொரு மாணிக்க கைலாசம் ஆண்ட பிணவாளை அடிக்க கண்டாள். பிச்சைப்பூ மணந்ததொரு பேரு வச்ச கைலாசம் வாழ பெண வாழ
வாட அடிக்க கண்டார். அப்பந்தான் பார்த்தார் பிள்ளையோட மேனியெல்லாம் சவவாட அடிக்கிற சவவாட பணவாட ஆதிபதிக்கு கைலாசத்துல இருக்க முடியல. ஆண்டவன் இடமதியிலே ஓடி வந்து என்ன சொல்கிறாரே ஆனா சுவாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே ஆதிகத்தே வார்த்தைகளோ என்று சொன்ன வேலையே நாம் பிள்ளை வாரம் கேட்டதற்கு ஆண்டவனே பகவானே பேமுண்டத்தை கொடுத்ததேவோ இந்த நல்ல பாலகன்தான் அவமயானாமோ இருக்கான் ஆண்டவினோ நின்றிருக்கான் அவன் துடுகாடே போயிருக்கான் சுத்தவினோ நின்றிருக்கான் அந்த நல்ல பாலகந்தோ அவமானவினோ நின்றிருக்கான் ஆண்டவனே பகவானே நான் பிள்ளை வரோம் கேட்டதோ நான் பிள்ளை வரோம் கேட்டதோ நீங்க பணம் கொடுக்கலாம் பணம் குடுங்கிய கொடுக்கலாமோ மதுரை வரும் கேட்டதற்கு மாயானம் சென்று மாண்டவிடம் திங்கக்கூடிய இந்த மதுரையை கொடுக்கலாமோ அப்பதான் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கிறார் அதுகருண வேலையில ஆண்டவனாகிய சிவ பேரை சொல்லல ஏ ஐயா அவ மாயான போயிருக்க மாண்டவினோண்டு இருக்கான் சுடுகாடு போயிருக்க சுக்கவினத்தில் இருக்கான் அப்ப ஆதி சக்தியான பார்வதி என்ன சொல்லுகிறாரையானா ஏ ஆண்டவா